கிருஷ்ணா, கிருஷ்ணா நில்றா. பேசாட்டி பரவாயில்ல, நான் சொல்றத நின்னு என்னன்னாவது கேட்டுட்டு போடா. கிருஷ்ணா. என்ன? சொல்லு, வேலை இருக்கு என்ன? இங்க பாரு. என்னடா, அண்ணன் புதுசா கூப்பிடுறானே அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசாத. ஒன்றும் இல்லடா. ஐஸுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய டைம் வந்துருச்சான். நேத்து ஃபோன் வந்துச்சியா. அதுக்கு நான் என்ன பண்றது? உன் பிள்ளை படிக்க வைக்க ஃபீஸ் கட்ட டைம் வந்துருச்சுன்னா கட்டு. என்னடா பேசுற? நீ தானடா அந்த பிள்ளைய படிக்க வைக்கணும்னு சொல்லி படிக்க வச்சது. நீ தானடா போய் சேர்த்து விட்ட. எல்லாம் பண்ணது நீ தானே கிருஷ்ணா. இப்ப நீ கட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்டா? ஏன், என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியாதா? உன் பிள்ளைக்கு நீ ஃபீஸை கட்டி படிக்க வை, என்னமோ பண்ணு. சொன்னேன் தான், இல்லைன்னு சொல்லல. அப்ப யோசிச்சேன். சரி, நம்ம அண்ணன் பிள்ளை தானே, நமக்கும் பிள்ளை மாதிரி தானே, படிக்க வைப்போம்னு நினச்சி நான் தான் சேர்த்து விட்டேன். இப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்ற? ஃபீஸை என்னை கட்ட சொல்றியா? பின்ன என்னடா பண்றது கிருஷ்ணா? நீ தானடா கட்டுறேன், நான் எல்லாம் பாத்துக்கிறேன், எவ்வளோ செலவு வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நான் கட்டுறேன்னு சொல்லி நீ தானே கிருஷ்ணா பண்ண. இப்போ சேர்த்து விட்ட காலேஜில். இப்போ எனக்கு தெரியாது, உன் பிள்ளைக்கு நீ கட்டிக்க என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு சொன்னா என்னடா அர்த்தம்? நீயே சொல்லு கிருஷ்ணா. என்ன அர்த்தம்னா புரியலையா? என்ன அர்த்தம்னு? நான் கட்ட முடியாது. ஏதோ அப்ப இருந்த சூழ்நிலைக்கு சேர்த்து விட்டுட்டேன். இப்பெல்லாம் என்கிட்ட 10 பைசா கிடையாது கட்டுற அளவுக்கு. அதுவும் முடிஞ்சா படிக்க வைங்க, இல்லைன்னா வீட்டில் வைங்க. எனக்கு தெரியாது, நான் கட்ட முடியாது. அந்த பிள்ளைய நீ தானடா சேர்த்து விட்ட. வருஷத்துக்கு நீ படிமா ஐசு, சித்தப்பா இருக்கிறேன், எல்லாம் நான் செலவையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ தானடா போய் காலேஜில் சேர்த்து விட்டுட்டு இப்போ என்னடான்னா கடைசியில் இப்படி பேசுனா உனக்கே நல்லா இருக்கா? ஏன், நல்லா தான் இருக்கு. எனக்கு தெரியாது. இங்கே பாரு, என்கிட்ட ஃபீஸை கட்டுன்னு சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. உன் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு நீ தான் கஷ்டப்பட்டு சேர்க்கணும், படிக்க வைக்கணும். ஏதோ அப்போ இருக்க சூழ்நிலைக்கு சேர்த்து கொஞ்சம் ஃபீஸ் கட்டிட்டேன்ல, அதை வச்சு முடிஞ்சா சேர்த்து படிக்க வைங்க, இல்லைன்னா வீட்டில் போடுங்க. எனக்கிட்ட கேட்கக்கூடாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். சும்மா திரும்பி திரும்பி சும்மா அம்மா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு என்னை கூப்பிடக்கூடாது. நான் கட்ட மாட்டேன் சொல்லிட்டேன், அவ்வளோதான். இப்படி சொல்லுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல கிருஷ்ணா. நான் சொன்ன உடனே சரிண்ணே அப்படியாண்ணே கட்டுறேனேன்னு சொல்லுவேன் தான் சத்தியமா நான் நினச்சேன். 50,000 ஆண்டா. 50,000த்துக்கு இப்போ திடீர்னு நாங்கள் எங்கடா போவோம்? 50,000 எங்களால் கட்ட முடியுமா? அப்படியா? 50,000 உங்களால் கட்ட முடியாதா? 3 பவுன் நகை எடுத்தப்போ மட்டும் எப்படி முடிஞ்சிச்சு? எவ்வளோ பணம்? ஏது உங்களுக்கு டக்குன்னு எப்படி பணம் கிடைச்சிச்சு? அப்போ மட்டும் 50,000 மட்டும் உங்களால் பெரட்ட முடியாது, கட்ட முடியாது. எவனை காது குத்திக்கிட்டு இருக்கா? சின்ன பிள்ளையில காது குத்திட்டாங்கன்னு தான் உனக்கே தெரியும்ல. பின்ன நீ என்ன வந்து எனக்கு இப்போ காது குத்திக்கிட்டு இருக்க? வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. அவன் கிறுக்கன்னு நினச்சியா? அவன் குடும்பத்தை தான் இனிமேல் கவனிக்க முடியும். உன் பிள்ளைய படிக்க வைக்கிறதுனா நீ படிக்கவே என்னமோ பண்ணிட்டு போ. எனக்கு தெரியாது, இனிமே நான்லாம் காசு கட்ட முடியாது. வேலையை பாரு. ஆனால் இப்படி சொல்லுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா கிருஷ்ணா. நீ தானடா நான் படிக்க வைக்கிறேன்னு கொண்டு போய் சேர்த்து விட்ட. நானும் மல்லிகாவும் ஒத்துக்கிட்டோமா படிக்க வைக்க. அதெல்லாம் முடியாது, என் புள்ள படிக்க வேணாம், வீட்டில் கிடக்கட்டும் தானே நானும் மல்லிகாவும் சொன்னோம். இப்போ கடைசியில் இப்படி கையை வரிச்சா என்னடா அர்த்தம்? நீ தானே கடைசி வரைக்கும் நான் அம்புட்டு காசையும் கட்டுறேன், படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னது பூரா நீ தானே. அதுக்கு இப்போ நீ என்ன பண்ண சொல்ற? சொல்லு. நான் காசு கட்டணுமா? என்னாலலாம் முடியாது. 10 பைசாவுக்கு வழி இல்லாமல் நான் கிடக்குறேன். ஓடி போயிரு ஓடி. வந்துருச்சு இப்போதான். நான் காசு கட்டணுமாம்ல. இந்த வேற ஓம்புலையே படிக்க வச்சுன்னா உனக்கு தான் நல்லது. நல்லா படிச்சுட்டு சம்பாரிச்சு கொடுக்கும், வாங்கிக்கிடுவ. எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, சரியா? ஏதோ என்னால் முடிஞ்ச ஃபீஸ் எல்லாம் நான் கொஞ்சம் கட்டியிருக்கேன். இனிமேட்டுக்கு என்னால் முடியாது. முடிஞ்ச அளவுக்கு காசு பணம் கட்டி படிக்க வைங்க, இல்லைன்னா என்னமோ பண்ணிட்டு போங்க. எங்களாலலாம் இனிமேட்டுக்கு படிக்க வைக்க முடியாதுடா. சரி பரவாயில்ல போ. என்ன செய்யறது? என்னாலலாம் இனிமேட்டுக்கு படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. சரி, படிக்காட்டி என்ன, கிடக்கட்டும் வீட்டில். நீ என்னமோ பண்ணிக்க. அட பாவி, நாங்க வேணா வேணா நான் அப்போ தடுத்தமே. அந்த பிள்ளைக்கு ஆசையை காட்டி காலேஜில் கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டு இப்போ கடைசியில் கையை விரிச்சா என்ன அர்த்தம்? எப்படி படிக்க வைக்க முடியும்? ஐயோ. என்னடா, 2 பேரும் மூஞ்சி முகரைய காமிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லைண்ணே. பின்ன என்ன, அவன்கிட்ட காலையிலேயே ஒம்புழுத்து நிற்கிற? ஆ? நான் எங்கன்னே உங்களுத்தேன்? யானே ஒண்ணுமே தெரியாம அப்படி பேசுறா? நீ பேசிட்டு இருந்ததை பார்த்தா எனக்கு அப்படித்தானே தெரியுது. ஐயா, நான் வம்புழுக்கலாம் இல்லனே, சும்மா பேசாம இருனே அங்கிட்டு. நான் வம்புழுக்கிறேன் நான் பார்த்தேன். இங்க பாரு, நான் அவங்கிட்ட வேற ஒண்ணு பேசிக்கிட்டு இருந்தேன். ஐசு தானே காலேஜ் கொண்டு போய் சேர்த்து எல்லா காசையும் நான் கட்டுறேன், எல்லாமே நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி காலேஜில் கொண்டு போய் சேர்த்தேன்ல. இப்போ காசு கட்ட சொல்லி மெசேஜ் வந்திருக்குது. காசு கட்டுறேன் 50,000. கட்டுறா, நீ தானடா சேர்த்து விட்டேனா? எனக்கு தெரியாது. நான் ஏன் படிக்க வைக்கணும் ஓம் பிள்ளைய நீ படிக்க வைக்கிறதுனா வை, இல்லைன்னா என்னமோ பண்ணிட்டு போ. எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போறானே.
நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. நானே இருக்க கஷ்டத்துல இப்போ 50,000க்கு நான் எங்க போறது? அப்படியா? சரி சரி, நான் என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். வாரேன். இந்த ஆள் என்னமோ இந்த ஆள்கிட்ட காசு கேட்டுருவேன்னு குடுன்னு ஓடுறாரு மனுஷன். ஐயோ ஐயோ, எல்லாம் நேரம், வேற யாரும் சொல்லியும் கோளாறு இல்லை. நான் இவர்கிட்ட காசு கேட்ட மாதிரி இவர் ஓட்டன்னு ஓடுறாரு. ம். சொல்லுடி. ஹாய்டி. ஃபீஸ் எப்போ கட்ட போற? இல்ல, ஃபீஸ் கட்ட முடியாது எங்களால். என்னடி சொல்ற? ஃபீஸ் கட்ட முடியாதா? அப்ப காலேஜ் எப்படி வருவ? காலேஜும் இனிமேல் வர மாட்டேன்டி. ஏய் ஐஷு, விளாடுறியா? என்ன காலேஜ் வர மாட்டேன்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சிருச்சுடி, முடிய போகுதுடி. ஏன்னா அதுக்குள்ள வர மாட்டேன்ற? மென்டல் மாதிரி பேசாத. ஏன் வர முடியாது உன்னால? எங்களால் ஃபீஸ் கட்ட முடியாது, அதனால தாண்டி நான் வர முடியாதுன்னு சொல்கிறேன். அம்மா ஃபீஸ் கட்ட முடியாது, காலேஜ் இனிமேல் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அதான் முடிவு பண்ணியாச்சு. காலேஜ் இனிமேல் வரமாட்டேன். அம்மாவும் ஃபீஸ் கட்டலாம் முடியாது ஐஷு, நீ வீட்டிலே இருன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் வீட்டில் தாண்டி இருக்க போகிறேன். விளையாடாத ஐஷு, நீ நல்லா படிக்கிற பொண்ணு, இப்படி லீவ் போடாத. லீவ் போடாமல் வா, எப்படியாவது ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் கட்டிடுவாங்கடி. அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு அம்மா சொல்லிட்டாங்கடி. ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அதனால அம்மா வாய்ப்பு இல்லை, கட்ட முடியாது, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, எங்களாலே முடியாதுடி. ஐஷு, உன்னோட சித்தப்பா தான் உனக்கு ஃபீஸ்லாம் கட்டுறதா நீ சொன்ன. உன் சித்தப்பா உனக்கு கட்டலையா என்ன? அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டியதானே, இது மாதிரி ஃபீஸ் கட்டுற டைம் வந்துருச்சுன்னு. ஃபுல் அமௌண்ட்டு, காலேஜ் ஃபீஸ் எல்லாமே உன் சித்தப்பா தான் படிக்க வைக்கிறதா சொல்லியிருக்காங்கன்னு சொன்னியே. இப்போ என்னாச்சு? அதுவா, அவங்களுக்கும் அம்மா அப்பாவுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம்டி. அதனால் அவங்க இப்போ பேச மாட்டாங்களா. அதனால் இப்போ போய் அவங்க எப்படி எனக்கு ஃபீஸ் கட்டுவாங்க? அவங்க தான் எங்கள் கூட பேச மாட்டாங்கல்ல, அதனால் அவங்க ஃபீஸ் கட்ட மாட்டாங்கடி. சரிடி, பாய். நான் இனி வரமாட்டேன், மேம் கேட்டால் சொல்லிடு. என்ன பண்ணுறது, பணக்காரங்களாக இருந்தால் படிக்கலாம், நம்மளை மாதிரி ஏழைங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க தான் செய்யாது. ஐசே, யார்கிட்ட ஃபோனில்? என் ஃப்ரெண்டுமா, ஃபீஸ் எப்போ கட்டுறேன்னு கேட்டா. நான் இனிமேல் காலேஜ் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்படியா? உன்னை பார்க்கவே ரொம்ப சங்கடமாக இருக்குதா. என்னம்மா பண்ணுறது, பரவாயில்ல விடு. எனக்கும் படிப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் போல. ஏய் லூஸ் மாதிரி வளராத என்ன. அப்பா கிருஷ்ணாட்ட கேட்குறேன்னு சொல்லியிருக்காரு காலையில் வயலை பக்கம். அருவிகிட்ட கேட்டால் அருவி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிடுவாள்ல, அதனால் வயலை பக்கம் கிருஷ்ணாட்ட கேட்டால் கிருஷ்ணா ஏதாவது ஏற்பாடு பண்ணும்ல, அதான் கேட்குறேன்னு சொல்லியிருக்கார். நீ பயப்படாத தங்கம், உன்னை பார்க்கவே சங்கடமாக இருக்குது எனக்கு. பயப்படுறதுக்கு இதில் என்னம்மா இருக்குது? பரவாயில்ல விடுமா. என்ன பண்ணுறது, எனக்கு கிடைக்கணும்னு இருந்தால் கிடைக்கும், இல்லை கிடைக்காது அப்படின்னு இருந்தால் கிடைக்காது. இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு. கிடைக்கணும்னு இருந்தால் கிடைக்கட்டும், இல்லைன்னா போட்டும் விடு. நான் ஏன் ஃபீல் பண்ணுறேன்? மல்லிகா, ஏங்க வந்துட்டீங்களா? என்னாச்சுங்க, கேட்டீங்களா? வயலை பக்கம் வந்துச்சா? வந்தான் கேட்டேன். அப்புறம் கேட்டதுக்கு என்ன சொன்னுச்சு? தாரேன்னு சொல்லியிருக்குமே. அதெல்லாம் பிள்ளை படிப்பு செலவில் யோசிக்காமல் பண்ணுற ஆளு கிருஷ்ணன். அதனால தர முடியாதுன்னா சொல்கிறதுக்கு வேலையே இல்லை. தாரேன்னு சொல்லிருச்சா? அவன் தாரேன்லாம் சொல்லல மல்லிகா. ஒரே வார்த்தை, தர முடியாது, நான் எதுக்கு தரணும் அப்படின்ட்டான் தெரியுமா. எனக்கு அவ்வளோ கஷ்டமா போச்சு. ஏன்டா இவன் கிட்டலாம் கேட்டோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னங்க சொல்கிறீங்க? நிஜமாவே கிருஷ்ணா தர முடியாதுன்னு சொல்லிட்டானா? அப்போ தரமாட்டானா? ஆமா ஆமா, நான் எதுக்கு தரணும்? உன் பிள்ளைய படிக்க வைக்கிறதுனா நீ தான் படிக்க வைக்கணும். நான் பணம் தரணும்னு அவசியம் எனக்கு இல்லை. படிக்க வச்சா வையி, இல்லைன்னா போகணும் ஒரே வார்த்தையில சொல்லிட்டான். எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அவன் அப்படி சொல்லும்போது அவன்கிட்ட கர்மம் இனி கேட்கலாமா? நீயே சொல்லு. வாய் விட்டு தான் கேட்கலாமா? இனி கேட்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் மல்லிகா. உண்மைதாங்க, முதல்ல கேட்டிருக்கவே கூடாது. ரொம்ப தப்பு பண்ணியிருக்கோம், கேட்டிருக்கவே கூடாது. நீங்கள் கேட்டது ரொம்ப தப்புங்க. சரி அப்பா, பரவாயில்லப்பா. எனக்காக நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்கலாம் வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகாக நான் வீட்டில் இருந்துக்கிறேன். யாரும் எனக்காக நீங்கள் கேட்க வேணாம், எனக்காக யாரும் ஃபீல் பண்ணவும் வேணாம். நான் போகலை, நான் போகிறேன்னு சொல்லி அடம் பிடிச்சாதானே உங்களுக்கு பிரச்சனை. நான் காலேஜே போகலை போதுமா? நான் பாட்டுக்கு செவனேன்னு வீட்டில் இருந்துக்கிறேன், சரியா? அம்மா கவலைப்பட வேணாம். பெரியம்மா. ஏதா இன்னைக்கு ஊருக்கு வரோம், நீ வாரியா?
அதான் நீ போன் அடிச்சு வேற சொன்னியா காலையில வீட்டில் இருக்கலான்னு. நான் வேலைக்கு இன்னைக்கு போகலை. ஒருதா சரி வீட்டில் இருக்கிறேன். சரி இன்னைக்கு வீட்டில் இருக்க நேரத்தில் உன்னை வர சொல்லுவோம்னுதே. ஏன்னா நேத்தே போன் போட்டு நேரம் எப்போ கிடைக்கும் உங்களுக்கு, நான் உங்களை பார்க்க வரணும்னியா. அந்த வாக்கில் தான் போன் போட்டேன். வீட்டில் தான் இருக்கேன் இல்லையா, வாரியா பஸ் ஏறி. மத்தியானம் 12:30க்கு பஸ்ஸு. அப்படி இல்லை பெரியம்மா, 12:30க்கா பஸ்ஸு? ஆ சரி பெரியம்மா, சரி வாரேன். ஆ ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியம்மா. ஒரு சின்ன முக்கியமான விஷயந்தான், பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அதுதான். சரி வாரேன் பெரியம்மா நான். சரி வைங்க அம்மா. அது யாரு? பெரியம்மா செடி. ஏன் அவங்களுக்கு ஃபோன் போட்ட மல்லிகா? இல்லை பெரியம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரும்னு. அது என்னன்னா உசுரா கிடக்கும். மல்லிகா மல்லிகான்னு உசுரை விடும். பாசம்னா பாசம், அம்புட்டு பாசத்தில் இருக்கும். அதனால தான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோமான்னு யோசித்தேன். போய் பார்த்துட்டு வரட்டாங்க. பார்த்துட்டு வா மல்லிகா, இதுல என்ன இருக்கு? சரி, இப்ப என்ன பண்ணுவோம் ஐஷுக்கு? ஆ? இனி பேசி என்ன ஆக போகுது? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. பிள்ளையும் தான் புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டா. அப்புறம் என்னத்த பேசுறிய? விடுங்க. அவள் வாட்டுக்கு வீட்டில் கிடக்கட்டும், ஆகிற வேலையை பார்க்கட்டும். வீட்டு வேலையை பார்த்துட்டு செவனேன்னு இருப்பா. இல்லைன்னா தையல் கிளாஸ் இதுங்க நான் அனுப்புவேன் எங்கேயாவது. வீட்டில் இருந்து என்ன பண்ண போகிறான்? படிக்கிற பிள்ளை. என் பிள்ளை நல்லா படிக்கணும்னு வேண்டிகிட்டு இருப்பேன். நல்லா படித்தப்பெல்லாம் ஊர் பூரா சொல்லிட்டு தெரியுவேன். அந்த பிள்ளைய படிக்க வைக்க என்னால் முடியலை ஆத்தலை. சரிதான், என்ன பண்ணுறது. சரி நான் எங்கள் பெரியம்மா அவர்கிட்ட போய் பார்த்துட்டு வரேங்க. சரி சரி, பஸ்ஸுக்கு காசு இருக்கா? 200 வச்சுருக்கேன். 100 அதுக்கு என்னமோ தீனி வாங்கினேன்னா 100 பஸ்ஸுக்கு போயிட்டு வந்துடுவேன். போயிட்டு வரேன். ஆ சாயங்காலம் முன்ன பின்ன ஆகுங்க. பஸ் இருக்க நேரத்துக்கு தான் நான் வர முடியும். சரி சரி, நான் பாத்துக்கிறேன், போயிட்டு வா. ஐசே, பெரியம்மாச்சியை பார்த்துட்டு வரேன். வீட்டில் இரு என்ன. பாத்திரம் கிடக்கு கொஞ்சம், அதை மட்டும் விலைக்கு போட்டுருத்தா. துணியெல்லாம் நீ துவைக்க வேணாம், அம்மா வந்து துவைச்சிக்கிறேன். துவைக்கிறேன்னு ஒன்று முன்னே அங்கிட்ட போட்டு வைக்கக்கூடாது. நான் துவைச்சிக்கிருவேன். போயிட்டு வரோம் அம்மா. பத்திரமா இருக்கேன் வீட்டில். போய் அப்பாவுக்கு சோத்தை போட்டு வை என்ன. ஆ பத்திரமா போயிட்டு வா என்ன. வரையில உனக்கு எதுவும் வாங்கிட்டு வரட்டாத்தா திங்கிறதுக்கு தீனி? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. படிக்க முடியலேன்னு மனசுடைஞ்செல்லாம் போகக்கூடாது என்ன. பார்ப்போம் பார்ப்போம். சூழ்நிலை இப்படி தான் இருக்கும்போது யாரால அந்த சூழ்நிலையை மாற்ற முடியும்? நம்மளால படிக்க முடியலையே அப்படின்னு கஷ்டப்படக்கூடாது. அதெல்லாம் இல்லைம்மா, என் தலையெழுத்து அப்படிதான். அதை யாரை மாற்ற முடியும்? அதெல்லாம் நான் எந்த ஃபீலும் பண்ணலை. போயிட்டு வா. சொல்லுத்தா, ஏதாவது திங்கிறதுக்கு அம்மா வாங்கிட்டு வரவா? புரோட்டா எதுவும் வேணுமா? ஆஹா, ஒன்றுமே வேணாம்மா எனக்கு. நீ பத்திரமா போயிட்டு வா போதும். எதுவுமே வாங்கிட்டு வராது என்ன. நம்ம அது வாங்கிட்டு வா. சரி போயிட்டு வரேன்.